சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்தால் சிறப்பான பலன் கிடைக்குங்க. மந்திரம் என்றாலே மனதை திடப்படுத்தக்கூடியது. நம்ம மனம் திடமாயிருந்து எண்ணம் வலுவாக இருந்தால் நம்ம எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். அதனால சிவபெருமான் ஆலயத்திற்கு நம்ம போகிறப்ப அவருக்கு உரிய சிவாய நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். திருச்சிற்றம்பலம் என்ற மந்திரத்தை இடைவிடாது சொல்லி வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் ருத்ர மந்திரம் சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம் கடன் கஷ்டம் பிரச்சனை அனைத்தும் நீங்கி போகும். எதிரிகள் தொல்லை நீங்குங்க. இந்த ருத்ர மந்திரம் அப்படிங்கிறது எளிமையான மந்திரம், ஒரே ஒரு வரி மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். எளிமையா யார் வேணாலும் சொல்லலாமுங்க. இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி நம்ம சிவபெருமான வழிபாடு செய்கிறப்ப நம்மளுடைய கடன் கஷ்டம் பிரச்சனை எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கி போகுங்க.